பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், பால் கலப்பட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கும் அடுத்த வாரம் விசாரணைக்கு வருகிறது. உங்களுடைய பார்வை? நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம், அரசு சார்பு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அவங்க வழக்கு யாராவது நுகர்வோர் போட்டிருந்தாங்கன்னா அதையும் பாராட்டலாம், வரவேற்கலாம். திரு ராஜேந்திர பாலாஜி, தற்போது அரசிடம் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றன, அது சம்பந்தமாக என்னென்ன ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? அது விசாரணை நடைபெறும் போது அது தெரிவிப்போம். இல்ல, விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க குற்றச்சாட்டு கொடுத்திருக்கீங்க. அது என்ன அடிப்படையில் கொடுத்திருக்கீங்க? இல்ல இப்ப விசாரணை பகிரங்கமா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? விசாரணைங்கிறதே ரகசியம் தானே. இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிய போய் எல்லா இடத்துலயும் கலப்புறாங்க. தனியார் பால் எல்லா பாலும் எடுக்கிறாங்க. செக் பண்ணி அவருடைய விசாரணை, அவருடைய இறுதி லேப் முடிவுல தான் தெரியும் எது தவறு பண்ணிருக்குன்னு. பாலில் கலப்படம் இருப்பது தெரிந்தும் அரசு மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மனுதாரரோட குற்றச்சாட்டாவே இருக்கு சார். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, மௌனமா இல்லையே, நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கோம். மௌனமா இங்க இருக்கோம். முதலமைச்சர் அதில் தலையிட்டு இருக்காரு, அவரே அறிக்கை கொடுத்திருக்காரு, அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. மௌனமா கிடையாது, நடவடிக்கைக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி தனியார் பால் எல்லாமே ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆய்வு எந்த நிலையில இருக்கு? அது சம்பந்தமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அது இன்னும் வரல. இப்ப காலையில கூட கேட்டேன், இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் நானு. பூனேல இருக்கக்கூடிய சோதனை கூடத்திற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறதா? கிண்டியில் இருக்கக்கூடிய சோதனை கூடத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதனுடைய முடிவுகள் எப்போது வரும் சார்? இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல வரலாம். இது வேகமா கேட்டிருக்கோம். அவங்க எவ்வளவு விரைவாக கொடுக்க முடியுமோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைகள் பெரும்பாலும் பாக்கெட் பாலை நம்பி இருக்கிறார்கள். அமைச்சர் இப்படி கூறியிருப்பது அதிர்ச்சியை கொடுக்கிறது. அமைச்சர் உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக பல தரப்பிலிருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமைச்சர் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்றும் கூட அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இல்ல, விளக்கம் தான் நான் கொடுத்துருவேன். நானு விளக்கம் இல்லைன்னு சொல்லி எல்லா கம்பெனியும் நான் சொல்லல. சில கம்பெனிக்கு பண்றாங்கிறது இல்லைன்னு சொல்லி அவங்க மறுத்து எங்கேயும் கடுமையான ஒரு பேட்டி எதுவும் கொடுக்கலையே. தனியார் பாலில் கலப்படம் இருக்கு அப்படிங்கிற புகாரை நீங்க தெரிவிச்சிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து கூட மக்களும் குழந்தைகளும் அந்த பாலை வாங்கி பயன்படுத்துறாங்க. ஒரு அமைச்சரா நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன சார்? பால் தரமான பாலான்னு சொல்லி விசாரிச்சு அதை 4 பேர்கிட்ட விசாரிச்சு தான் வாங்கி பருகணும். திரு ராஜேந்திர பாலாஜி, தனியார் நிறுவனங்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக அதாவது நீங்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை? அந்த நிறுவனங்களுடைய பாலை நீங்கள் சாம்பிளுக்காக கொடுத்திருக்கிறீர்களா? தற்போது கூட நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஏனென்றால் மக்களும் கூட அமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஐயத்தில் இருக்கிறார்கள். அதாவது தற்போது மக்கள் பாக்கெட் பாலை வாங்கும் போது எதில் கவனமாக இருக்க வேண்டும்? இல்ல, கவனமா இருக்கணும். எந்த பொருளை வாங்கினாலும் அதுல கலப்படம் இருக்கான்னு சொல்லி விசாரிச்சு வாங்கணும்ல. நான் ஒரு வியாபாரத்துக்காக நான் ஒன்னு சொல்றேன். எங்களுடைய இந்த மாம்பழம் கெடாது, இந்த மாம்பழம் 1 மாசத்துக்கு வச்சிருந்தாலும் அது வாட்டுக்கு இருக்கும், கெடாதுன்னு சொன்னோம்னா அது உண்மை இருக்குமான்னு பார்க்கணும். ஆக அப்படியான வாங்கி சாப்பிடக்கூடாதுல. தமிழகத்துல மொத்தமா எத்தனை தனியார் பால் நிறுவனங்கள் இருக்கின்றன? எல்லா தனியார் நிறுவனங்களுடைய பால் பாக்கெட்டுமே சோதனைக்கு உட்படுத்தப்படுமா, அல்லது குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களின் பால் மட்டுமே? இல்ல, எல்லாமே எல்லா பால் பாக்கெட்டுகளும் சோதனைக்கு உட்படுத்தப்படும். படிப்படியா சோதனைக்கு உட்படுத்தப்படும். ஏன்னா லேப்ல உள்ள அதிகாரிக எங்களுக்கு நான் கேட்ட உடனே லேப் சோதனை பண்ணி கொடுக்க கிடையாது. அவங்க லேட் பண்றாங்க. நாங்க அதுக்கு மேல எங்க அதிகாரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுத்தாங்க பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க உங்க தரப்புல இருந்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட பால்கள் எத்தனை நிறுவனங்களோட பால் சேர்ந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரகசியமானது. எல்லாத்தையுமே நீங்க கேட்டு சொல்லி எந்த நடவடிக்கையும் நாங்க எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை மீடியாக்கள் தான் உருவாக்குறீங்க. இல்ல சார், மக்கள் அன்றாடம் அத்தியாவசியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் பால். அதுல கலப்படம் இருக்குன்னு அமைச்சரே சொல்லி இருப்பதனால பால் பாக்கெட் வாங்குவதில் மக்களுக்கு அச்சம் இருக்கு. தனியார் நிறுவனங்கள் ஒரு சில கம்பெனிகள் கலப்படம் பண்றாங்க. தன்னுடைய பொருளை பாதுகாக்கவும் விற்பனையை கூட்டவும் அதிக நாள் இந்த பால் கெடாமல் இருக்கும் என்ற விளம்பரங்கள்லாம் பண்ணி செய்யறாங்கிற தகவல்களை மக்களுக்கு சொல்லியாச்சு. மக்கள் விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. எதை வாங்கணும் எதை வாங்கப்படாத முடிவுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. நம்ம கொஞ்ச நாள் பேசாம அரசு நடவடிக்கையை நீங்க பார்க்கலாம். அரசு நடவடிக்கை கட்டாயம் எடுக்கும். அதேபோல் சில தனியார் நிறுவனங்கள் தங்கள் நிறுவன பாலில் கலப்படம் இல்லை என்றும் கூட அவர்கள் பகிரங்கமாக வெளிவந்து விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தனியார் நிறுவன பாலும் கூட தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதா?
அது எல்லா பாலும் சொல்லிட்டேன் நான், ஆவின் பால் முதற்கொண்டு. நீங்கள் ஆவின் பால் முதற்கொண்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இன்னும் கூட கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்துமே. இல்லையா, நான் வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்காக தான் சொல்றேன், சந்தேகத்தை ஏற்படுத்த வேண்டாம். நீங்க எங்களை திருப்பி கேட்கப்படாத, உங்க ஆவின் பால் சரியான பாலா, அதுக்கு அதை ஆய்வுக்கு உட்படுத்தினீங்களா, அதை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அதனால ஆவினையும் கொடுக்குற சொல்றோம். தனியார் நிறுவனங்கள் பாலில் கலப்படம் செய்தால் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பிலும் அமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்களே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது மக்களுக்கு அது அச்சுறுத்தலை ஏற்படுத்தாதா? ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா மக்களை வந்து எச்சரிக்கைப்படுத்துறதுல தப்பு கிடையாது. மழை வருதுன்னு சொல்லி முன்னக்கூட சொல்றது தப்பு கிடையாது. மழை வந்ததுக்கு அப்புறம் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் போய் அதுக்கு போய் தடுப்பணை கட்டுறது, அதுக்கு போய் நிவாரணம் கொடுக்கறத விட இந்த வெள்ளம் வர அபாயம் இருக்குன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கைப்படுத்துறது ஒரு அமைச்சருடைய கடமை இல்லையா? எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு துரித நடவடிக்கையும் அவசியம் இல்லையா சார்? துரித நடவடிக்கை உறுதியாக முக்கியம், அது உறுதியாக நடக்கும். இப்போ வரைக்கும் தனியார் பால் பாக்கெட்டுகள் சந்தையில் விற்பனைக்கு வந்து கொண்டுதானே இருக்கு. எல்லாத்தையும் உடனடியா, நாடு பெரிய நாடு, மக்கள் வந்து பல விதமா சிந்திக்கக்கூடியவங்க, எல்லாத்தையும் உடனடியா முடக்கக்கூடிய அளவுக்கு வந்து இது ராணுவ ஆட்சியுடைய ஜனநாயக ஆட்சி. என்ன ஜனநாயக நாடு, ஜனநாயக ஆட்சி நடக்குது. அதனால வந்து அவங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்கும், என்ன அதுபடிதான் போக முடியும். நம்ம வந்து விளக்கத்தை சொல்லியாச்சு, என்ன நடைமுறையில இருக்கு என்ன அப்படிங்கறத விளக்கத்தை சொல்லியாச்சு மக்களுக்கு. விரைவில் துரிதமாக நடவடிக்கை எச்சரிக்கைப்படுத்துறது, மக்களை வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதா என்னுடைய நோக்கமே ஒழிய எல்லா பாலையும் தடை பண்ணிட்டு மொத்தமா ஆவின் பாலை மட்டும் விற்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. சரி, இப்போ அதுக்கு காரணங்கள் வேணும்ல, காரணங்கள் வேணும். அவங்களும் பல இடங்களுக்கு மேல்முறையீடுக்கு போவாங்க. அதெல்லாம் போய் காலதாமதம் ஆகக்கூடாது, அது வரைக்கும் அந்த பாலை பறக்கக்கூடாதுக்காகத்தான் நான் முன்ன கூட எச்சரிக்கை வச்சிருக்கேன்.